எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங், குட் ஈவினிங். ஸோ ஹாப்பி அனிவர்சரி டு தமிழ் மூவி வீக்லி மீட். இந்த வீக்லி மீட்டப் வந்துட்டு நம்ம வழக்கமாக ஆரம்பிக்கிற மீட் மாதிரி இல்லை. ஸோ இட்ஸ் செலிப்ரேஷன் வீக்லி மீட் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 1 இயர் போன வருஷம் ஆக்சுவலி மே மாதம் தான் நம்ம ஃபஸ்ட்டு வீக்லி மீட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லைக் எவ்ரி வீக் நம்ம வந்து கண்டினியூஸாக வி ஆர் இன்வைட்டிங் கெஸ்ட் இன்வைட் பண்ணுறோம் அண்ட் அவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி கண்டினியூஸாக இந்த என்டையர் இயர் பண்ணிட்டோம். லைக் ஃபியூ வீக்ஸ் ப்ராப்ளி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் லைக் 1 இயராக நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வி ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் எவ்ரிபடி. லைக் இதில் பேசின ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தென் இதில் ஜாயின் பண்ண அட்டண்டீஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து தேங்க் பண்ணோம். அதுக்காக ஒரு வீக்லி மீட்டப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்வைட்டட் நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேசினவங்க கூப்பிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங் தோஸ் அண்ட் ஆடியன்ஸும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அஜெண்டா இதுதான். வீக்லி மீட்டப் எதுக்கு ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, 1 இயர்ல எங்களுக்கு வாட் வி லேர்ன், என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அட்டண்டன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இஃப் யூ ஃபீல் ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென் வி வில் சி நெக்ஸ்ட் இயர்ல நம்ம என்ன பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட இன்புட்ஸ் ஆல்சோ வெல்கம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி மீட்டப் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா இன்ஜினியரிங் கிளாஸ் வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது எடுத்துட்டு இருந்தேன். லைக் ஒரு 10 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். கண்டினியூஸாக கிளாஸஸ் பேச்சஸ் எடுத்து ஆன்லைனில் எடுத்துட்டு இருந்தேன். ஒன்ஸ் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் 2019 வந்ததுக்கப்புறம் என்னால் எங்கள் கிளாஸ் எடுக்க முடியல. ஒன்று விசால யூ கேனாட் டேக் த கிளாஸஸ், ரெண்டாவது வந்துட்டு டைமும் இங்கே இல்லை. ஸோ அப்போ எனக்கு என்ன லைக் பட் அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என்னால் நிறைய ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் மோர். ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருந்துச்சு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு, நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்மளும் அப்டேட்டாக இருக்கிறதுக்கு நம்ம எடுத்த கிளாஸை ஆன்லைனில் போட்டுட்டு வீக்லி ஒன்று கனெக்ட் பண்ணலாம். அந்த கிளாஸ் படிக்கிறவங்க டேட்டா இன்ஜினியரிங்கை கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஆரம்பிச்சது தான் இது. ஸோ அப்படி ஆரம்பித்தோம். பட் ஆஸ் யூஸ்வல் நான் வந்து ஐ லேக் கன்சிஸ்டன்சி. ஒரு கன்சிஸ்டன்சி எல்லாமே திடீர்னு ஆரம்பிப்பேன், திடீர்னு விட்டுருவேன். தட்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ நான் விட்டுட்டேன். பட் அங்கதான் வந்துட்டு ஒரு டீம் எஃபர்ட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தெரியுது. ஸோ சுந்தர்ராமன் நம்ம டீம்ல இருக்காரு. ஸோ அவர் அப்போ நம்ம டீம்ல இந்தியால இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நவல் சைஸ் இந்த டீம். ஸோ அவர் என்ன சொல்ற நான் எடுத்து பண்றேன் அப்படின்ற மாதிரி தென் ஹி ஸ்டார்டட் ஷெட்யூலிங். அவர் தான் அந்த ஐடியாவே கொண்டு வந்தாரு. வீக்லி மீட்டப்ல நம்ம கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்து இன்வைட் பண்ணி பேசலாம் வீக்லி அப்படின்ட்டு கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் அவரே இனிஷியேட்டிவ் எடுத்து ஹி பாட் செந்தில்குமார் நம்ம யூஎஸ்ல இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க. ஹி வாஸ் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலா இருக்காங்க. அவங்க வந்து பேசினாங்க ஃபர்ஸ்ட் வீக்ல. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வீக். தென் அங்கே ஆரம்பிச்சது. இட் நெவர் ஸ்டாப். ஸோ இது என்டையர் திங் நடந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சத்தியமா இல்லை. ஹோல் கிரெடிட் கோ டு சுந்தரராமன். அவர் தான் வந்து என்டையர் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாரு. அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து லைக் தெர் இஸ் நோ மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இன்வால்வ் இன் திஸ். யாருக்குமே நாங்கள் எதுவுமே தெர் இஸ் நத்திங் பே பண்ணல, கேட்டதும் இல்லை யாருமே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படிங்க அவங்க எல்லாம் 1 hour வந்து கொடுக்குறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ போன வாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாபு அண்ணா வந்து பேசினாங்க கரியரில் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வண்டரிங் எப்படின்றது. அதுக்கப்புறம் லைக் நாட் ஓன்லி ஹிம், எவ்ரிபடி இஸ் டெடிகேட்டிங் த டைம். ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட் போடுறாங்க. அண்ட் இங்கேயே ஸ்பீக்கர்ல பார்க்கணும் அப்படிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ் கண்ணாஜி. ஸோ மந்த்லி நான் ஒன்று பண்றேன் ஜி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, மந்த்லி அவர் வந்து ஒரு இது பண்றாருன்ற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மந்த்லி அவர் கன்சிஸ்டன்ட்லி ஒரு வாரம் வந்து அவர் வந்து ஒரு செஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாசம் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஜி நான் 25ஆம் தேதி வந்து கொடுக்குறேன் ஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங் கொடுக்குறேன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் story behind the weekly meetup. So I just want to really thank Sundar and then speakers, every speakers, and Gautam ji and Dinesh, எல்லாருமே. அண்ட் லைக் இந்த இதில் ஜாயின் பண்ணுங்க அந்த ராஜு போன பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாரு ராஜுன்ட்டு டேட்டா இன்ஜினியரிங் பற்றி பேசியிருந்தாரு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா லைக் எல்லாரும் நான் டேட்டா இன்ஜினியரிங் நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த இதை இன்ஸ்பயர் ஆகிட்டு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள். அண்ட் இதை நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வி வாண்ட் டு ஆப்டிமைஸ் கொஞ்சம் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான் பேசிக்காக நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கம்யூனிட்டி எஃபர்ட். இது வந்து ஒரு ஆளோட எஃபர்ட்டோ ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஒரு டீமோட எஃபர்ட்டோ கிடையாது. இட்ஸ் அ கம்யூனிட்டி எஃபர்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா லைக் இந்த டெம்ப்ளேட்டே பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி ட்ரிவன் பை கம்யூனிட்டி. ஸோ நம்ம இதில் தமிழ் பூமியில் வந்து கோர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் வந்து ஒரு டெமோ போடுறோன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. ஸோ நம்ம பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் அவங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இட் கேன் பி மோர் ஹெல்ப்ஃபுல். நம்ம இன்னும் ஸ்ப்ரெட் டு மல்டிபிள் வியூஸ். போன வாரம் ஆக்சுவலி முந்தானத்து ஒருத்தர் பேசினாருங்க. ஆக்சுவலாக
கலிஃபோர்னியால இருந்து பேசினாரு. he was calling me ட்ரை போன அந்த பாபோன ஸ்பீச் கேட்டுட்டு he was இல்லைங்க நான் வந்து லைக் சீனியர் இன்ஜினியரா இருக்கேன், இத்தனை வருஷமா நான் எனக்கு சரியான வேலையில போயிட்டு இருக்கலாம், சரியான இதுல போயிட்டு இருக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியல. பட் அந்த ஸ்பீச் வந்து எதேச்சியா நான் கேட்டேன், கேட்டுட்டு எனக்கு வந்து அவ்வளோ சூப்பரா பேசியிருந்தாங்க அவங்க. ஸோ அப்படின்னு கால் பண்ணி வாஸ் டெல்லிங். ஸோ அப்பதான் தெரிஞ்சது, ஓகே நம்ம நீங்க இதையும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை கொண்டு போங்க, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சு, ஓகே இந்த மாதிரி நம்ம வி கேன் ரீச் அவுட் டு மெனி பீப்புள் அண்ட் வி கேன் ஷேர் இட் அப்படின்றது தான். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் அந்த இதுல. ஸோ தட்ஸ் வெரி மச் ஹியர். அண்ட் அண்ட் சுந்தர் ராமன், இது as I said இந்த வீக்லி மீட்டப் நீங்க கன்ஸ்டன்டா பண்ணலன்னா இட் இஸ் நாட் தேர், இதுதான் உண்மை. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் சம் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஆரம்பி. நான் இது என்னோட எஃபர்ட்லாம் இல்லை. ஆக்சுவலாக எதுக்கு இது பண்ணோம்னாக்கா, அவங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டா இன்ஜினியரிங் செஷன் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்டு நிறைய பேர் டவுட் செஷனுக்காக ஆரம்பிச்சது. அது ஆக்சுவலி எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து இந்த 7:30 to 8:30 நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஸோ கமிட்மெண்ட்டு டைம் இல்லாதனால அவங்களால கொடுக்க முடியல. ஆக்சுவலாக இது நம்ம இது பண்ணல, அவங்க வந்து கேட்டது எங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த டைம் வந்து நாங்கள் இட் இஸ் ட்ரூலி வி ஆர் தேங்க்ஃபுல் டு ஆல் த பீப்புள். அவங்க யூடியூப்ல அந்த சேனல்ல அந்த அது பெய்டு கோர்ஸை நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டோம். அதுல வந்து டவுட்ஸ் ஜிடப்ல பார்த்துட்டு அதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான். சின்ஸ் இவங்களால இருக்க முடியாதுங்கிறதுனால நம்ம சரி இவங்க வந்து ஜாயின் பண்றாங்க, அவங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுதான். இப்பவுமே எனக்கு வந்து ஒவ்வொரு வீக்லி மீட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சீஃப் கெஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு வந்து ஒரு பதட்டமா தான் இருக்கும். நம்ம வந்து இவங்க வராங்களே ஏதாவது ஒரு விஷயம் இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஷேர் பண்றது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க சரஸ்வதி இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்களோட இன்டர்வியூ செஷன் கொடுத்ததை பத்தி எனக்கு ஃபீட்பேக் ஒருத்தவங்க சொல்றது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்றது. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு ஓப்பனா அவங்களோட இதை ஷேர் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பெருசா நம்ம அதுல வந்து இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் பண்றது பண்ணாம ஓகே எப்படியோ அவங்க டைமுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குட்வில் அதை நம்மளால முடிஞ்ச லெவல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல அவங்கவுங்க பண்றது சின்ன சின்ன அந்த குட்வில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஓரளவுக்கு இதாச்சு. இட் இஸ் யூஸ்ஃபுல். எனக்கு பார்த்த வகையில ஃபீட்பேக் வந்து நிறைய பேர் வந்து இது நம்ம இந்த சேனல்ல இதுல லைவா ஜாயின் பண்றத விட யூடியூப்ல பார்த்துட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறவங்க. நேத்திக்கு ஒருத்தர் பேசியிருந்தாரு கால் பண்ணி, எனக்கு வந்து அந்த பவர் பிஐ ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு, நான் பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் பண்ணணும், நான் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன், எனக்கு 70,000 75,000 ஃபீஸ் வாங்கிட்டாங்க, அவங்க சொல்றது எதுவுமே புரியல, இவர்கிட்ட வந்து நம்ம இது நமக்கு பவர் பிஐ வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்க நெய்பர்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க சர்டிஃபிகேஷன். ஸோ இதை மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. இவர் பாருங்க 70,000, அதுவும் அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு லிஃப்ட் இது கம்பெனில ஒர்க் பண்றேன், மெயின்டெனன்ஸ் கம்பெனில, எப்படியாவது ஒரு இது பண்ணணும்னு சொல்லி கடனை வாங்கி நான் வந்து அதை பே பண்ணியிருக்கேன், டியூல போயிட்டு இருக்குது, அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஜெக்டும் எனக்கு ஒன்றும் புரியல, அதை முடிச்சாதான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்றத பார்த்தா அப்படியே எனக்கு பயமா இருக்கு. என்ன 70,000 80,000 கொடுக்குறாங்க, இவ்வளவு கட்டிட்டு அவங்க வந்து அதுக்கு அட்லீஸ்ட் நம்மளும் ஃபீஸ் வாங்கிட்டு கோர்சஸ் ரன் பண்றோம் கரெக்ட். பட் ஒரு மினிமமான ஒரு இது நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் இல்லாம எப்படி இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்குது. இன்ஸ்டியூட், அதுவும் பிசிக்கல் இன்ஸ்டியூட், ஒரு பெரிய இன்ஸ்டியூட் அவர் சொன்னது, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கறது. ஸோ நம்ம இது வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சாக்கா தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து இருக்காங்க. நீங்க வந்து பே பண்ணி பண்ணணுங்கிறது மட்டும் இல்லை, பே பண்ணி உங்க டைம் டெடிகேட்டடா பண்றதுக்கும் டீம் இருக்காங்க. வேற நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், டைமை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு எப்படி, ஹேபிட் சேஞ்ச் பண்றதுக்கு எப்படி, நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளவோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும், நாட் ஓன்லி ஸ்பீக்கர்ஸ், இதுல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தங்களும் அவங்க டைமை வந்து கொடுத்து அதுல வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம்னு பாசிவ் ஸ்பீக்கர்ஸா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து திருப்பி நம்ம கிட்ட வரும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் தெம். தட் இஸ் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா தேங்க்ஸ் சுந்தர். அதான் வர்றவங்களுக்கு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணும் அப்படின்றதுல தான் தட்ஸ் வாட் இட் இஸ் டிரைவிங் நான் நினைக்கிறேன். அண்ட் யா வி லைக் we have few speakers இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ forgot to mention சுதர்சன். ஸோ அவர் காலில் இருந்தாரு, நான் பார்க்கல. ஸோ he is also
என்ன சொல்றது, AWS DevOpsல he is a master. தமிழ் பூமியில it just financially went to the next level because of him. ஸோ அவர் he is also there. அவர் செஷன் கொடுக்குறாரு அப்படின்னா that is highest turnout always. ஸோ 60+ people வந்திருக்காங்க maximum when he is taking the session. So that speaks about it. So I just want to talk want the speakers to speak now. So உங்களோட ஸ்பீக்கர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எதுக்காக நீங்க வந்து செஷன் கொடுக்குறீங்கன்றதையும் சொல்லுங்க. பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ எனக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா there is nothing in it for you as far as I see. So சுதர்சன் நீங்க சொல்றீங்களா? Start. So hello everyone, this is Darshan. So I'll first tell that how I know Tamil Bhumi. நான் தமிழ் பூமிக்கு முன்னாடி வந்து I was taking classes in AWS. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் பூமியில் கார்த்திக்னு ஒரு பைத்தான் ட்ரெயினர் இருந்தார். ஸோ அவர் மூலியமாக தான் வந்து ஐ ஜாயின்ட் தமிழ் பூமி. Like he is mentioning that with me, Tamil Bhumi is going to next level, but it's not like that. But we both together worked on many things. So அப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஆறுமுகம்ஜி, நான் இதுக்கு முன்னாடி வந்து 2-3 இன்ஸ்டியூட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஆறுமுகம்ஜி. Whatever the concern and whatever the support he gives to me, that's will be in a different level. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சக்ஸஸுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டீச்சிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஹவு த வே டீச்சர்ஸ், அது வந்து ஒரு லேமனுக்கும் புரியணும். ஸோ அதை எப்பயுமே நான் வந்து மைண்டில் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுக்கிறது. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு மெனி பீப்புள்ஸ் ஆர் தேர். Rajesh Kannan, Dinesh, அப்புறம் even Karthik. I'm following them and also I'm learning plenty of things from them. Even அவங்கெல்லாம் AAML எல்லாம் ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. I'm still yet to move to AAML. So thank you for so much for this weekly meetup session, Ji. So even I'm also learning a lot from other peoples and other technical heads here. Thank you. Thank you. Sure. Thanks a lot, Ji. உங்களோட contribution is really huge. People know. ஏன்னா லைக் என்ன சொல்றது, உங்க ஹார்ட் ஒர்க் பீப்புள் நோ. உங்க பேட்ச் படிக்கிறவங்களுக்கு தே நோ த ஹார்ட் ஒர்க் அண்ட் த எஃபர்ட் யூ ஆர் புட்டிங். அவங்களோட சக்ஸஸுக்கு தட்ஸ் ரியலி கமெண்டபிள். ஜி, தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ். பிகாஸ் என் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் நாட் ரியலி ஈஸி. பிகாஸ் யூ ஆர் சஸ்டைனிங். ஒரு 3 years யூ ஆர் ஸ்டில் ஹேவிங் அ குட் ரிலேஷன்ஷிப் அண்ட் இட்ஸ் ரியலி கோயிங் குட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட், ஜி. அண்ட் யா, நெக்ஸ்ட் ஐ திங்க் வி ஹேவ் தினேஷ், ரைட்? தினேஷ் ஜி. Yeah, hi everyone. Yeah, Dinesh, I just want to speak a few words. So Dinesh வந்துட்டு எப்படின்னா, நம்ம வந்துட்டு 1 week வந்துட்டு எங்களுக்கு ஸ்பீக்கர் இல்லை. ஸோ எல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ். 1 week வந்து எங்களுக்கு ஸ்பீக்கர் இல்லை. இட் இஸ் ஆல்மோஸ்ட் சாட்டர்டே ஃப்ரைடே ஆயிடுச்சு. ஃப்ரைடே சாட்டர்டே நமக்கு செஷன். ஸோ ஃப்ரைடே ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல, சும்மா குரூப்பில் போட்டேன். ஸோ 2 பேர் ரீச் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரீச் அவுட் பண்ணது தினேஷ் தான். ப்ரோ நான் எடுக்கிறேன் ப்ரோ, நான் கம்யூனிட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இமீடியட்லி ஹி கேம் ஃபார்வர்ட் அண்ட் அன்னைக்கு செஷன் எடுத்தாரு. நான் அன்னைக்கு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரெசென்ட். நான் வந்து டிராவலில் இருந்தேன். பட் ஸ்டில் ஹி டுக் அ செஷன். இட் வாஸ் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் தினேஷ் அண்ட் எஸ் ஃபியூ வேர்ட்ஸ். Yeah, thank you. Actually, thank you for this opportunity. Actually, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் கம்யூனிட்டியில எடுக்கிறது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கம்யூனிட்டியில எடுக்கிறது இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ லைக் நிறைய விஷயங்கள் நானும் பேச அண்ட் ஆல்சோ இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவங்க சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்கும்போது நிறைய விஷயம் என்னையும் இம்ப்ரூவ் பண்ணிச்சு. லைக் இது வந்து லைக் இந்த மாதிரி ஒரு குட் கம்யூனிட்டி. நான் வந்து 2019 இந்த கம்யூனிட்டி லைக் அந்த டைம்ல வந்து ஃப்ரீயா கனெக்ட் ஆகிறதுக்காக நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் வாட்ஸ்அப்ல குரூப் பார்ப்பேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கனெக்ட். அதுல இருந்து தான் என்னோட இந்த மாதிரி ஒரு செமினார்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது லைக் என்னோட பர்சனல் கெரியரே வந்து நிறைய விஷயங்கள் இந்த தமிழ் பூமி கம்யூனிட்டிக்காக லைக் கம்யூனிட்டினால நிறைய கெரியர் சேஞ்ச் ஆயிடுச்சு. உண்மை கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி கம்யூனிட்டிலாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து தமிழ் பூமி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் தினேஷ். ஐ திங்க் இன்னைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஹி ஆல்சோ ரன்ஸ் கம்யூனிட்டி. அவர் வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் அந்த மாதிரி கம்யூனிட்டி இஸ் பில்டிங். ஸோ டெய்லி வீக்கெண்ட் வந்துட்டு இந்த சேம் டைம்ஸ் 8 o'clock அவர் ஜாயின் பண்ணுறாரு. பட் நீங்கள் இல்லை ப்ரோ, நீங்கள் இது வேணா நான் அதை கேன்சல் பண்ணிட்டான்னு கேட்டாரு. எனக்கு இல்லை, ஐயோ வேணாங்க, ஜஸ்ட் கண்டினியூ, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ½ hour வந்துட்டு போங்க, பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் தினேஷ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஸ்பீக்கிங். தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹவ் கௌதம். ஸோ கௌதம் ப்ரோ பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி தமிழ் ஆடியன்ஸுக்கு கௌதம் பற்றி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ ஹீஸ் யூனோ
லைக் டேட்டா சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட் அண்ட் he has done a lot of டாக் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு டாக் கொடுத்துருந்தாரு. அந்த டாக் பார்த்தோம்னா லைக் எல்லாருமே ஏன்னா டேட்டா சயின்டிஸ்ட் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு எனக்கு டவுட்லாம் இருந்துச்சு. யாராவது கேட்டாங்க டேட்டா சயின்ஸ் என்ன பண்ணாலும் இந்த வீடியோ கேளுங்க, இப்படி தாங்க டேட்டா சயின்டிஸ்ட் வாழ்க்கையை இப்படி தாங்க இருக்குன்ற மாதிரி பேசுவாரு. ஸோ ரியலி லைக் நிறைய பேர் என்ன சொல்றது ஐ ஆல்சோ இன்ஸ்பயர்ட் எப்படி இப்படி இருக்காங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கும். ஸோ ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த பர்சன் கௌதம்ஜி ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். நீங்க எப்படி Sure இருக்கீங்க thing. அண்ட் தமிழ் வீக்லி மீட்டை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். Yeah, so thanks a lot, Aru. So ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நான் இன்ஸ்பிரேஷன் சொல்றாரு, பட் ஆக்சுவலாக தமிழ் பூமி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எந்த லெவலில் மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் பூமி ஒரு நல்ல அளவுகோல். ஸோ எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கும், நிறையா மக்கள் வந்து பார்ப்போம். இது சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். என்ன அப்படின்னா எனக்கு நான் பேசுறது மட்டும் கிடையாது, கேட்குறவங்களும் கூட. ஸோ அவங்களோட பேக்ரவுண்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் சாரி ஸோ ஷோர். ஸோ என்னன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்டர்ஸும் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் கம்பெனிக்கு போனாலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க வேலை கொடுத்தாதானங்க எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் மாதிரி இது போயிட்டு இருக்கும் அப்படியே. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து தமிழ் பூமி வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ என்னன்னா அவங்க ரியல் டைம் ட்ரைனிங் உங்களுக்கு தராங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐம் ப்ரிட்டி ஷுர் அவங்க வந்து இது நிறைய விஷயம் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி மானிட்டரி பெனிஃபிட்ஸ்லாம் எதிர்பார்க்காமலே நிறைய பேர் இதை செய்கிறாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ். ஏன்னா நான் வந்து யோசிச்சிருக்கேன், நான் வந்து என்னோட கரியர் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு ஃபோரம் இப்போதைக்கு வந்திருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வேற ஒரு பண்ணுறாரு. ஸோ வாரம் மாதம் அந்த மாதிரி பண்றாரு வர்ச்சுவலா. அட் த சேம் டைம் அவர் யூஎஸ்ல உட்காந்துட்டு இது வந்து இது மிகப்பெரிய மேசிவ் லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் அவர் பண்றது. என்ன அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை பேர் கூடயும் உட்காந்து கோஆர்டினேட் பண்ணி கரெக்டா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி வெயில் மழை இந்த வேற டைம் ஜோனு இது எல்லாத்தையும் அவர் மேனேஜ் பண்ணணும். So first thing, right, I really want to congratulate you for making this a success story, Arumugam. And trust me, you would always have my support. And thanks a lot for giving me this opportunity. தேங்க்ஸ் ப்ரோ. பட் அதான் அகைன் நான் சொன்ன மாதிரி என்னோட ஒர்க் இதில் எதுவுமே இல்லை. சொல்றதுக்கு எதாவது சொல்ற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ட்ரூத். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எவ்ரிதிங் டீம் அண்ட் தென் த பியூட்டிஃபுல் ட்ரைனர்ஸ். ஸோ அதுதான் தட்ஸ் ட்ரூத். நான் ஐ ஸ்பெண்ட் வெரி லெஸ் டைம். நான் இப்போ வரேன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஐடியா மட்டும் கொடுத்தேன். நான் வந்து ஜஸ்ட் கமிங் அண்ட் சிட்டிங். நான் இந்த அவ்வளோதான். இந்த 1 hour நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டீம் பார்த்துக்கிறாங்க, ட்ரைனர்ஸ் டேக் கேர். ஸோ தட்ஸ் ஹவ் த குட் டீம் ஐ ஹேவ். அதுதான் நடக்குது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. உங்களோட சப்போர்ட் நீங்கள் ஹவ் யூ ஆர் ஆல்ரெடி சப்போர்ட்டிங்கிறது ஐ நோ. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீக் கூட கௌதம் இஸ் ஷெட்யூலிங் ஒன் கிளாஸ் லைக் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் லைக் ஃப்ரெஷர் உங்களுக்குள்ள கரியர் கைடன்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்கோம். கௌதம் தான் பேச போறாரு. ஸோ தட்ஸ் நியூஸ். தேங்க்ஸ் கௌதம். தேங்க்ஸ் அலாட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we have one more interesting speaker and ஆல்மோஸ்ட் இதில் ஸ்பீக்கராக இருக்கவங்க எல்லாமே நமக்கு தமிழ் மூவி மூலமாக தான் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தமிழ் மூவியில் நம்ம இன்னொரு இனிஷியேட்டிவ் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா தமிழ் மூவி கம்யூனிட்டிஸில் லைட்டாக சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி நான் இதில் கூட நம்மளோட இதில் பிளாக் போஸ்ட்டில் கூட இருக்குது. இதில் நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் தேர். வீக்லி மீட்டப்னு இருக்கும், சாரி கம்யூனிட்டின்னு இருக்கும். கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா we have launched தமிழ் மூவி ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஸோ அதில் we are trying to put இது வீக்லி மீட்டப்லேயும் நம்ம ஜென்ரலாக உள்ள விஷயங்களையும் லைக் மந்த்லி 1 டாக் இல்லை 2 டாக் மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர் அண்ட் லைக் ஜாப் போஸ்டிங் நிறைய இந்த மாதிரி வருது. இனிஷியலாக வந்து ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர் எனக்கு இமீடியட்டாக ஜென்ரல் கம்யூனிட்டி நான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா we are just ஐடி ஒரு 8 மணி நேரம் நம்ம ஐடியில் இருக்கோம். பட் தட் இஸ் நாட் ஓன்லி த கோல் ஆஃப் த என்டையர் நம்மளோட ஓவரால் லைஃப் பார்த்தோன்னா தட் இஸ் நாட் இட். ஸோ ஒரு தமிழ் பூமின்னு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கீங்க, நீங்கள் ஐடி மட்டும் பண்ணக்கூடாதுன்ட்டு எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஹீ இஸ் நன் அதர் தென் கார்த்திகேயன் ப்ரோ. ஸோ அவர் தான் வந்துட்டு ஹீ இஸ் த ஒன் தமிழ் பூமி நீங்கள் பேர் வச்சிருக்கீங்க லைக் ஒரு நாள் போட்டு
என்ன சொல்றது, நொங்க எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். இது வச்சே ஆகணும், வேற பண்ணுங்கன்னு சொன்னார். இட்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் டு தமிழ் மூவி. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ ஹீ இஸ் அ ட்ரக்கர் பை யூனோ அவரோட இதில் நிறைய ட்ரெக்கிங்லாம் போயிருக்கோம். வி ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் லாட் இன் தமிழ்நாடு, நிறைய இது பண்ணியிருக்கோம். ஸோ ஹீஸ் யூனோ அவர் நிறைய டாக் கொடுத்துருக்காரு. ஸோ கார்த்திகேயன் ப்ரோ, ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் வீக்லி மீட்டப் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் தமிழ் மூவி கம்யூனிட்டி. நீங்கள் ஏன் உள்ளே வந்தீங்க? பிகாஸ் யூ புட் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் டு தமிழ் மூவி. ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல, பட் ஸ்டில் தேங்க்ஸ் அ லாட் ப்ரோ. Thank you, Arumugam. So yeah, like travel domainல நான் போயிருக்கேன், and at the same time I also contribute, கொஞ்சமா contribute பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தமிழ் பூமியில லைக் whenever you are stressed, ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் வேணும் இல்லையா சிஸ்டம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ டிராவல் தமிழ் பூமிலையும் வருது. ஸோ we are planning for நிறையா இந்த மாதிரி வீக்லி மீட்டப்ஸ்ல வந்துட்டு லைக் இந்த குரூப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குரூப்ஸ்ல வந்துட்டு அபவுட் த நெக்ஸ்ட் டிராவல் டெஸ்டினேஷன்ஸ் எங்க இந்த மாதிரி போகலாம், எந்த மாதிரி டிராவல் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங் போ. அபவுட் த வீக்லி மீட்டப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் ஆல் எஃபர்ட்ஸ் டு சுந்தர் அண்ட் நிறைய ஷார்ட் கோர்சஸ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன லைக் ஈவன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக டெய்லி அது ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீக்லி மீட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ தட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் ஃபார் தமிழ் மூவி. அண்ட் எனக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ ட்ராவலில் இருக்கிறப்போ இல்லை ஹோம்லேண்டில் இருக்கிறப்போ வந்துட்டு ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு கான்ட்ரிபியூட் தமிழ் மூவி கம்யூனிட்டி. To keep inspiring. All the best, Arumugam and Sundar. Thanks, bro. கண்டிப்பா நம்ம next we are already planning on weekly meetup on travel and adventure. Like we will soon உங்களுக்கு announce பண்ணுவோம் நம்ம குரூப்ல. Thanks a lot guys. And next speaker again, எதுக்காக நம்ம எல்லாத்தையும் பத்தி பேசுறோம் அப்படின்னா, like தமிழ் மூவி is not about one person. நம்ம இதுல பேசிட்டு இருக்கலாம் எல்லாருக்கும் நம்ம தெரியுது, but it's not about one person. Every individuals இவங்க எல்லாருமே பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. somebody comes in like you know foreground வந்திருக்காங்க. So that is why I wanted to give the time அவங்களோட இதை கேட்கறதுலாம். ஸோ இட் ஆல்சோ இன்டர்ன் இன்ஸ்பயர்ஸ் கேட்குறவங்க பார்ட்டிசிபெண்ட் நம்மளுக்கும் அவங்களும் இன்ஸ்பயர் ஆகும். ஆக்சுவலி யூ கேன் ஆல்சோ டூ சம்திங் அபவுட்ன்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் அ மெயின் ரீசன் பிஹைண்ட் இட். அண்ட் நெக்ஸ்ட் ராஜேஷ் கண்ணாஜி, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹீ இஸ் டெடிகேட்டட், லைக் வெரி டெடிகேட்டட். என்ன சொல்றது, லைக் மந்த்லி ஒரு செஷன் கொடுக்குறேன் ஜஸ்ட் டோல்ட். அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ஹீஸ் பிளானிங் மந்த்லி இந்த 2 டே நான் கொடுக்குறோம், இந்த டே கொடுக்குறோம் போது ஹீஸ் ஜஸ்ட் வெரி ஆக்டிவ். அண்ட் ஹீஸ் கோயிங் டு லாட் ஆஃப் காலேஜஸ். நிறைய காலேஜஸ்ல வந்து டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி, ஒரே ஒரு தான் காலேஜுக்கு போய் டாக் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டதுனால there's not much chance. இங்கே இருந்திருக்கும், பட் ஐ didn't explore much. பட் ராஜேஷ் கொடுக்கும்போது எனக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு எப்படி ஒரு காலேஜ் இருக்கு, எப்படி பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு கீப் அப்டேட் வாங்குறது எனக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கு சொல்லலாம். அண்ட் ராஜேஷ், தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் கமிட்மெண்ட். அண்ட் நீங்க நிறைய செஷன் எடுத்திருக்கீங்க. இவர்கிட்ட லைக் என்ன சொல்றது, ஆல்வேஸ் யூ நெவர் சே நோ. அதுதான் ஒரு மெயின் திங்கா நான் பாக்குறேன். அண்ட் he also have a YouTube channel, and இது called RK Data Labs அப்படின்னு he's having in own YouTube channel, and he's having a community also. So Rajesh, please a few words. தேங்க்ஸ் அலாட் ஆறுமுகம்ஜி. எல்லாம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். சீரியஸாக என்னுடைய தமிழ் பூமி கம்யூனிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ட்ரெயினர், எஸ்பெஷலி சுதர்ஷன், தினேஷ், கௌதம், நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சுந்தர் சார் நிறைய சொல்லியிருக்காரு, சுந்தர்ராமன். ஸோ அவரோட கோஆர்டினேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஒன்று வீக்லி மீட்டப் from January to till date. May month ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ the count is going to be 5. And apart from that, cloud data engineering course போயிட்டு இருக்கு. ஸோ there are like lot of things. எனக்கு ஒரு பர்சனலாக லைக் டோட்டலி 9 years எனக்கு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஃப்ரம் 2015. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங் பார்ட் இங்கே என்ன அப்படின்னா, 9 இயர்ஸாக டோட்டலாக நான் என்னோட கம்யூனிகேஷன் மோட் வந்து இங்கிலீஷில் தான் எடுப்பேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ் இன் தமிழ் மோட். ஸோ இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். எனிவே டெக்னிக்கல் லேண்ட்ஸ்கேப், டெக்னிக்கல் திங்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. த வே தட் வி டீச் டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம கொண்டு போகணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, என்ன நான் வந்து ஒரு ட்ரெயினராகவோ இன்ஸ்ட்ரக்டராகவோ
அட்வைசராவோ பார்க்க மாட்டேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த லேர்னர் அலாங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஆக்டிவா வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது சில டைம் அந்த கொஷினுக்கு டைரக்டா ஆன்சர்ஸ் இருக்கும், சில காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாம கூட போகலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்க எடுக்க தான் நம்மளை மோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எப்பவுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஷேரிங் நாலேஜ் டு பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட். சி இட்ஸ் நாட் லைக் சிம்பிளி ஒரு வீக்லி மீட்டப் வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நம்ம பண்ணல. வாட் எவர் வி நோ வி ஆர் ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங் டு அதர்ஸ் ஸோ தட் அவங்களுக்கு ஒரு A to Z தெரியணுன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 5 to 10% தெரிஞ்சாலே அதுல வந்து என்ன ஆகும்னா ஒரு எனர்ஜி வந்துடும். நெக்ஸ்ட் அதை பத்தி கத்துக்கணும், இதெல்லாம் டிமாண்டா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு நிறைய இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், சுதர்ஷன் ஜி, கௌதம் ஜி எல்லாம் நிறைய நல்லா பண்றாங்க. ரியலி அவங்க அவங்க லெவலுக்கு வருவானான்றது தெரியல. சீரியஸ்லி மை சப்போர்ட் டு தமிழ் பூமி கம்யூனிட்டி, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் மை எக்ஸ்டெண்டட் சப்போர்ட். டெஃபினெட்லி ஆறுமுகம் ஜி பத்தி சொல்லணும்னா நல்ல கோஆர்டினேட்டர். ஸோ அவர் வந்து என்ன சொல்றது, எதுவுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். நிறைய ஐடியாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் பாட்காஸ்ட்லாம் வந்து நான் திங்க் பண்ணவே இல்லை, டு பி ஹானஸ்ட். ஸோ நம்மளே வந்து ஒரு 2 to 3 செஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம் பாட்காஸ்ட். அது நல்லா ரீச் ஆயிருக்கு ஆக்சுவலா. நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா பிங்க் பண்ணி நல்லா இருக்கு, நீங்க இதை விடாதீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைனிங் ஜேர்னி, கம்பெனி ஜேர்னி எல்லாத்தையும் நம்ம பேசுறோம் கைண்ட் ஆஃப் மார்க்கெட் பொறுத்து. ஸோ அதனால அது நல்லா நல்லா அது நல்ல ரீச் ஆகுது. அட் த சேம் டைம் நிறைய காலேஜஸ் போறேன், அவர் சொல்ற மாதிரி எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்கிங் தான். எப்படி தமிழ் பூமியில ஒரு நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட நெட்வொர்க் நம்ம நல்ல இன்னும் வாஸ்டா போகணும். நிறைய பேர் தமிழ் பூமியில ஜாயின் பண்ணணும். நிறைய பேர் இதனால நம்மளோட சப்போர்ட் இருக்கும். அட் த சேம் டைம் எல்லாருமே லேர்னிங் தானே. ஸோ இட்ஸ் நாட் லைக் எனிபடி 100% நாலேஜ் இருக்குன்றது யாருக்கும் இல்லை. எவ்ரிடே வி டேக், எவ்ரிடே வி ஒர்க் இன் அ ப்ராஜெக்ட். நம்ம வந்து நிறைய கத்துப்போம், அதை நம்ம அப்படியே நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஐம் ஜஸ்ட் பிளானிங் லைக் மந்த்லி ஒன்ஸ் ஒரு செஷன் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்சதை நம்ம அந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். ஸோ தட் லைக் பீப்புள் அட்லீஸ்ட் அங்கே 5 பார்ட்டிசிபென்ட் இருந்தாலும் சரி, 50 பார்ட்டிசிபென்ட் இருந்தாலும் சரி, அவர் எஃபர்ட் ஷுட் பி கரெக்டா இருக்கணும், குவாலிட்டி வைஸ் கரெக்டா இருக்கணும். இதுதான் குட் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் பூமிக்கு சோஃபார் 5th month சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, ட்ரைனிங்கும் நல்லா போயிட்டு இருக்கு, வீக்லி மீட்டப்பும் நிறைய போயிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப், இட்ஸ் கோயிங் டு ஸ்டில் எக்ஸ்டெண்ட் as long as I can do. Definitely my support is there always to you ji. Thanks to சுந்தர் ஆல்சோ. நிறைய அவர்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டே இருப்பேன், நீங்க எப்படி பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, நிறைய அவரோட கோஆர்டினேஷன், டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் இல்லைனாலும் ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய பீப்புள் கிட்ட கனெக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். we need to spend lot of time இல்லையா. தேங்க்ஸ் டு சுந்தர் ஆல்சோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. விட மாட்டார் ஆக்சுவலி. ஜி ராஜேஷ் என்ன கேட்டுட்டு இருக்காரு, நீங்க உடனே கொடுங்க, நான் உடனே கொடுக்கணும்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா உடனே வந்துடுவாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் உங்களோட இன்புட்ஸ் இஸ் ரியலி தேர். தேங்க்ஸ். நீங்க சொன்னது நிறைய விஷயம் உண்மையிலே முக்கியமான விஷயம். நான் எடுத்துக்கிறது என்னன்னா ஸ்டூடெண்டா இருக்கணும். ஸோ தட் இஸ் ரியலி குட் பாயிண்ட். தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் a lot. அண்ட் எஸ், அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பாட்காஸ்ட் கண்டிப்பா நம்ம பேசுவோம். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெக்கார்ட் பண்ண முடியல. டெஃபினெட்லி இந்த வீக்ல ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஷூர். Thank you. Next again we have a speaker, Raja. Raja ji இருக்கீங்களா? ராஜா bro. Hello. Raja ji இருக்கீங்களா? Okay. So any other speaker we have? Ravispantaran, our neighbor colonel, I'm not able to see properly. Srinivasan. I think Satish இருக்கீங்க நினைக்கிறேன். கரெக்டா சதீஷ்? இருக்கேன். Oh, Satish. So I want to mention Satish. So recently நீங்க தமிழ் மூவி லோகோ பார்த்திருப்பீங்க. So that logo is designed by none other than Satish. So Satish don't have much experience, like ஒரு 10 years. இப்போ நம்ம பேசின எல்லாமே ஒரு 10 years experience, 11 years experience அந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். But Satish is none other than he's a student in 3rd year. Engineering college is doing 3rd year. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் பார்த்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, ப்ரோ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஐ ஜஸ்ட் உங்கள் பாட்காஸ்ட் பார்த்து நான் வந்து ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி கொடுத்தேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட் ஒரு என்டர்பிரினர்ஷிப் இது மாதிரி எனக்கு இதாகிடுச்சு, ரொம்ப தேங்க்யூன்னு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ நான் பார்த்து சரி ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். ரியலி அவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கன்சிஸ்டன்ட்லி என்ன பண்ணலாம் தான் ஆல்வேஸ் திங்கிங். ஸோ எனக்கு என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஹி வாஸ் ரியலி குட் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட். ஸோ
இஸ் அவர் தான் தமிழ் மூவிக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்டட் மெனி திங்ஸ் நிறைய இது அண்ட் லோகோ சேஞ்ச் பண்ணாத லோகோ இப்போ நியூ லோகோ நம்ம நியூ பழைய லோகோ வச்சிருக்கோம் ஸ்டில் 2 லோகோ போயிட்டு இருக்கோம் பட் லோகோ அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அண்ட் இப்போ நம்ம ஸ்னோஃப்ளேக் கோர்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ் மூவியில் வி ஆர் புட்டிங் ஸோ அதில் அந்த கோர்ஸ் கொண்டு வரலாம்னு சொன்னது இஸ் த ஒன் பிஹைண்ட் இட் ஸோ நிறைய ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு இஸ் கிவிங் ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆல்வேஸ் இஸ் யூனோ இம்ப்ரூவிங் பேக் எண்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்ணுறது ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்ட் அண்ட் இஸ் என்ன சொல்றது இட்ஸ் ரியலி குட் எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் ஆல் த திங்ஸ் ஹி டிட் ஃபார் தமிழ் பூமி அண்ட் தேங்க்ஸ் சதீஷ் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்களும் யூ கேன் சஜஸ்ட் ஆல்சோ சம்திங் இது பண்ணலாம் அப்படி ஏன்னா நமக்கு நாங்கெல்லாம் பூமர் ஐ எம் லிட்டரலி பூமர் ஐ டோன்ட் நோ எனிதிங் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா தான் இப்படி நடக்குது ஸ்டூடெண்ட்லாம் இப்படி இருக்குதுன்னு இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல ரொம்ப நாளாக இப்போ தான் எல்லாம் தெரியுது சதீஷா சொல்லி விட்டுட்டு இருக்காரு ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் சதீஷ் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லலாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஜஸ்ட் எப்படி சொல்றது, சும்மா நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா சும்மா போறோம் வரோம் அப்படின்னு இருக்கோம். பட் எனக்கு ஏதோ ரேடமா கிடைச்சது. எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி ஒரு பெருசா ஐடியாலாம் கிடையாது. நான் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரேடமா கிடைச்ச மாதிரி தான். உங்க பாட்காஸ்ட் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த கிராமத்து ஃபீல் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப கிளிக் ஆயிடுச்சு. சரி, நம்மளும் கொஞ்சம் சேலம் சைடு கிராமம் தான். ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்மளுக்கு தமிழ் பூமி அப்படிதான் எனக்கு தெரியுமே. ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் நான் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அப்பப்போ வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். ஆனால் எதுவும் பேச மாட்டேன், நான் சும்மா இருந்துட்டு போயிடுவேன். எனக்கு நிறைய விஷயம் இங்கே பிடிச்சிருந்துச்சு. வீக்லி மீட்டப் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். டெக்னாலஜி வைஸ்ல வந்து ஒரு நிறைய டேட்டா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நம்ம டேட்டா இன்ஜினியரிங் என்ன கற்றுக்க மாட்டோம், கிளவுட்னா என்னன்னு கற்றுக்க மாட்டோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா பெரிய நாலேஜா இருக்கும். அவங்கலாம் ஃபைனல் இயர் போனாங்க அப்படின்னா கம்பெனிஸ்லாம் இவங்க பார்க்கும்போது எல்லாம் எங்க கத்துட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ இன்னும் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஃப்ரெஷர் எடுத்தோன்னே டேட்டா இன்ஜினியரிங் வித் பைத்தான் அப்படிங்கும் போது வந்து யாரும் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. எப்படி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றது அது மாதிரி கொஞ்சம் கொண்டு பண்ணலாம். அப்படிலாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸையும் கொஞ்சம் பாபண்ணா அவங்களாம் வந்தாரு. அவர் லென்ஸ்ல கொஞ்சம் இன்னும் நிறைய பேரை சேர்த்தி ஒரு ஃப்ரெஷருக்குன்னு ஒரு மீட்டப் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தெரிஞ்சு ஆல்ரெடி பேக்கெண்ட்ல டெக்னாலஜிலாம் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க. டெக்னாலஜி ஒன்றுமே தெரியல, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனக்கு ஒரு பைத்தான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி ஹை டெக்னாலஜிலாம் கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். மோரோவர் நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எப்பப்பெல்லாம் எனக்கு காலேஜ் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து நானும் ஜாயின் பண்ணி உங்கள்கிட்ட பேசினா அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களோட எனக்கு அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவீங்க, அப்புறம் சொல்றதை வச்சுப்பீங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்லணும் ஏதாவது நம்ம ஒரு சின்ன பையன் பார்க்காம பெரியங்கன்னு பார்க்காம சொன்ன விஷயத்த இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணலாம் அப்படிங்க. லோகோ நல்லா பண்ணலாம் அப்படின்னா ஓகே பண்ணலாம். கண்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயம் சஜஷன் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சதை பண்ணலாம். ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒழுங்கா பண்றது இல்ல. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருங்க ப்ரோ. அவ்வளவுதான் என்னோட சஜஷன். ஃப்ரெஷருக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுவும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி கௌதம் ப்ரோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி பேசியிருந்தது இதே டாபிக் தான். நீங்கள் ப்ரெஷருக்கு ஒரு இது கொடுத்துருந்தீங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தான் ரீச் அவுட் யூ. நெக்ஸ்ட் வீக் ப்ரெஷர் தான் சதீஷ் ஒரு பிளான் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரெஷர் டெஃபினெட்லி. தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் கண்ட்ரிபியூஷன் டு தமிழ் பூமி. ஸோ அக்ராஸ் த ரீஜன் லைக் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம், ஏன்னா இஸ் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் 18 years 30 years எக்ஸ்பீரியன்ஸ் பாபு அண்ணா லைக் 20+ ஸோ எல்லாருமே தே வாண்டட் டு யூனோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு, தே அட்டாச் தம்செல்ஸ், அவங்க கம்யூனிட்டியை பார்த்துக்கிறாங்கன்றது தான் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் லெட்ஸ் மூவ் இன் டு பார்ட்டிசிபென்ட்ஸ். எனி பார்ட்டிசிபென்ட் ஹூ வாண்ட்ஸ் டு ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இல்லைங்க யூஸ்ஃபுல்லாக இருங்க, இல்லை எனி திங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இட் டசன்ட் மேட்டர், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்பீக். எனிபடி வாண்ட்ஸ் டு கோ நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிசிபென்ட் சைடில் அட்டன் பண்ணாங்க? யா தேங்க்ஸுங்க. நான் ராஜா. ஸோ ரீசெண்டாக தான் நான் இந்த கம்யூனிட்டியை பற்றி தெரிஞ்சு நான் ஜாயின் பண்ணேன். பட் த வே லைக் நான் ரொம்ப நாளாக நான் ஒவ்வொரு இடமா ட்ரைனிங் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். ஸோ ஐம் ஆன்சைட் நவ். ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங் வேறு வேறு இதெல்லாம் பண்ணுவேன். பட் ஐ டென்ட் கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டெலிவரிபிள்லாம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் ஹியர் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நான் என்ன எதிர்பார்த்தணுன்ற மாதிரி எல்லாமே அமையுது. அதுவும் இல்லாமல் லைக் ஸ்பெஷலி ஐ ஹவ் டு ஸ்பெசிஃபை அபவுட் சுதர்சன். லைக் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது அவர் த வே ஹி இஸ் அப்ரோச்சிங் அண்ட் டிரைவிங் ரைட். நீ காசு கொடுத்துட்டா நீ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஹீ இஸ் புஷிங். நம்ம அதாவது ஹீ இஸ் பிரிங்கிங் பேக் டு த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்.
ஐயோ நாளைக்கு மாஸ்டர்கிட்ட போகலன்னா தீசிஸ் சப்மிட் பண்ணலன்னா பேப்பர் பண்ணலன்னா பிரச்சனையான்ற மாதிரி ஹீஸ் கீப் ஆன் ஆஸ்கிங் புஷிங் லைக் ஓகே ஏய் பண்ணுங்கப்பா அதாவது பண்ணணும், அடுத்த வாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள கூட லைக் ஹீஸ் மேக்கிங் டு டூ அட்லீஸ்ட் ஹெட் லைக் ஓகே ஒன்னாவது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டீம்ல இருக்கிறவங்களுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணி போடுற போது நம்மளுக்கு ஃபீல் லைக் கில்ட், ஐயோ இந்த வாரம் பண்ணலையே நம்மளும் பண்ணணுமே நம்மளும் போடணுமே. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு இன்டராக்டிங்கா நிறைய தான் போகுது. ஆஃப் த லைன் ஹீஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அண்ட் டீம். இந்த பேட்ச்ல இருக்கிறவங்களுமே நம்ம ஏதாவது பண்ணிட்டு நம்ம சொன்னோம்னா லைக் எல்லாருமே வந்துல அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க. சி நம்ம இந்த டைம்ல கனெக்ட் பண்ணலாமா, நம்ம பேசிக்கலாங்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தென் தேர் நம்ம மறந்துட்டா கூட தேர் டூயிங் தட், தேர் ரிமைண்டிங் அண்ட் ஆஃப்லைன் கனெக்ட் அது மாதிரிலாம் போகுது. ஸோ இது ஒரு மாதிரி ஹெல்த்தியா நல்லா இருக்கு. ஸோ ஐ விஷ் லைக் ஓகே கண்டினியூ அண்ட் நல்லா அடுத்ததுக்கு போகணும். நல்லா கேன் டூ சம்திங். அதான் சுதர்சன் என்ன பண்ணுவாருன்னா அதான் லைக் வீக்லி கனெக்ட் வெர்ச்சுவலா இருக்கிறது யூ ஷுட் மேக் சம் பிசிக்கல் கனெக்ட் as well. ஸோ அது மாதிரியும் பிளான் கூட பண்ணலாம். லைக் we can do that. டெஃபினட்டா. சுதர்சன் பண்றது என்னன்னா லைக் நீங்க என்ன சொல்றது, நீங்க வேலை வாங்குறது நான் வேலை வாங்குறதுக்கு சமன்ற மாதிரி ஒர்க் பண்ணுவார். நீங்க படிக்கலன்னா ஏன் படிக்கல கேட்கறது, அந்த குரூப்ல போட வைக்கிறது. ஸோ அதெல்லாம் லைக் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ தட்ஸ் ரியலி ஒர்க்கிங் வெல். தேங்க்ஸ் a lot ராஜாஜி ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரூ. தேங்க்யூ ராஜா. மெயினாக அந்த அட்டண்டன்ஸ் தான் நான் வந்து பார்க்குறேன். அட்டண்டன்ஸ் போடுறதுல பார்த்து அதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு மெயின்டைன் பண்ணதெல்லாம் பக்காவா இருக்கும். லைக் நீங்க என்ன ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க, யார் எது முடிச்சிருக்காங்கன்றது பக்காவா தெரியும். ஸோ தட்ஸ் ரியலி சூப்பரான ஐடியாஸ். லேர்னிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதான் ஜஸ்ட் லைக் நீங்க சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் இல்லைங்க நீங்க ஃபீஸை கொடுக்குறீங்க நான் உங்களுக்கு எடுக்கிறேன் முடிஞ்சு போச்சுன்னா இட்ஸ் நெவர் கோயிங் டு லாங் லாஸ். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா அது வளராது. ஸோ ரியலி நீங்க வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா தான் எல்லாம் வரும். ஸோ தட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு சுதர்சன் ஜி. தேங்க்ஸ் ராஜா. And yeah, next, anybody else wants to talk? So it's your chance actually. இது வந்து என்னன்னா it's not like இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபாரம்ல பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ். So you can take the chance and then speak. அதுதான் ஏன்னா கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாமே there are peoples who are trainers who are different ஏரியால இருப்பாங்க and after that this will be going to YouTube. So you can take this challenge and நீங்க பேசலாம். அதுவும் இட்ஸ் என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பாக்குறேன். இல்லையா நீங்க தமிழ் மொழியை பத்தி நல்லதா பேசுங்க, எதா பேசுங்க, இன்னும் எதை வேணா நீ கேன் ஷேர். இது இருந்தா நல்லா இருக்குங்கன்னு கூட கேன் ஸ்பீக். எனிபடி? ஜி நான் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஜி? சூப்பரா இருக்காரு. தேங்க்யூ. ஓகே ஜி. ஆல்மோஸ்ட் ஒரு 15 வீக்லி மீட்டப்னாச்சும் அட்டன் பண்ணியிருப்பேன். ஆரம்பத்துல அட்டன் பண்றது இல்லை, ஏன்னா டெவலப்மெண்ட்ல இருக்கேன். டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் பத்தி பேசுறீங்களா, கொஞ்சம் அண்டர்கிரவுண்டா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அட்டன் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் சும்மா ஒரு வீக்லி மீட்டப் தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ நாங்களும் டேட்டா பேஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா எல்லாம் எங்க போகுது என்ன எதுன்னு தெரியல. கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் நல்லா ப்ராடா இருக்கு. அப்புறம் ஜென்ரல் நிறைய டாபிக் எல்லாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு ராஜா அண்ணன் நினைக்கிறேன் அந்த உடச்சி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கூட நீங்க போட்டுருந்தீங்க. அதுல எல்லாம் நிறைய டவுட் எல்லாம் கேட்டு நிறைய கிளாரிஃபை ஆனிச்சு. அப்புறம் இந்த ஜியோ லொகேஷன் பத்தி எல்லாம் ஒரு அண்ணன் போட்டாரு, அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு கம்யூனிட்டில இருக்கிறதுனால நிறைய டெமோ கிளாஸ்னாச்சும் அட்டன் பண்றது. கொஞ்சம் இப்போ டெவாப்ஸ் பத்தி எல்லாம் என்னென்ன தெரியாது, ஃபர்ஸ்ட் நாள் இல்லை 2 நாள் டெமோ கிளாஸ் வைப்பீங்களா, அதுல அட்டன் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிறது. அதாவது நம்ம டொமைன்லேயே போறதுக்கு இப்போ 4-5 டொமைன் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு இது கொஞ்சம் போர் அடிச்சா கூட டக்குனு ஸ்விட்ச் பண்ணலாம்ல, அதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கு. அரௌண்ட் 1 இயரா வீக்லி மீட்டப்லாம் அட்டன் பண்றேன். நிறைய பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் போன வாரம் பால்வன் சொன்னாங்க பாத்தீங்களா, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஆபீஸ் ஒர்க்கை பாக்குறது வீட்டுல, உங்க ஒர்க்கை பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் செருப்பால நீ கேட்கிற ஒரு கேள்வி செருப்பால எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து யூடியூப்ல அப்படியே பாட்டை போட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டியே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரமா கொஞ்சம் கரெக்ட் பண்ணேன். என்னடா அது சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு துரோகம் பண்றேன்னு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் ஒருத்தங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சதே இன்னொரு வாட்டி ஒரு அலாரம் மாதிரி ரிமைண்டர் மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் நிறைய பெனிஃபிட்டா இருக்கேன், அதான் நான் சொல்ல வர்றது. சூப்பர், தேங்க்ஸ். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த விஷயங்கள் இது ஆக்சுவலி எனக்கே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு நீங்க சொன்னது. தேங்க்ஸ் சார். ஸோ தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கீப் கான்ட்ரிபியூட்டிங் டு கம்யூனிட்டி. ஏன்னா நீங்க ஜாயின் பண்றதே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா
ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணி இந்த 1 hour நீங்கள் கொடுக்குறீங்க, தட் இஸ் ஆல்சோ பிகெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா த மோர் ஆடியன்ஸ் கேம் த மோர் ஸ்பீக்கர் ஆல்சோ ஒரு ஓகே நம்ம 2 பேர் வராங்க நம்ம பேசணும் அப்படின்னு நமக்கு நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது கண்டினியூஸாக நம்ம 1 year பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி வீக் வி ஹாவ் மினிமம் 10 people. லைக் ஜஸ்ட் அப்போ தாங்க போஸ்ட் போட்டாலும் மினிமம் 10 பேர் வராங்கன்னா ஸோ 10 பேரோட 10 மணி நேரம். லைக் இட்ஸ் நாட் 1 hour, 10 hours நம்ம இதுனா we have to make something with it. So that's it. Thank you. Thanks a lot, Arun. Yeah. Then anybody else who wants to talk? Participants? Yeah. I can chatல கூட நீங்க போடலாம். I can talk. அதை நான் வந்து I can speak in இது. நீங்க ஏதாவது if you don't want to ஸ்பீக்கர்ல இல்ல வெளில டிராவல்ல இருக்கேன், நிறைய பேர் டிராவல்ல கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ many people வெளியில இருக்கீங்க இருந்தாலும் still I want to attend மாதிரியும் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது நிறைய பண்றதும் இட்ஸ் really good. Yeah. Yeah, நல்ல சமயம். Hello, Armugam. This is Sahib. Sure. So hello everyone. This is Sahib. I've been a part of this community more than a year. So first எப்படின்னா அந்த டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் போட்டிருக்கும் போது ஆறுமுகம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தாங்க. அது வந்து பார்த்தோன்னே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தென் ஆல் அதர் யூடியூப் கோர்சஸ். லைக் ஃபன் வேயாக ஸ்டார்ட் பண்ணுவார். அதுலேயே நம்ம வந்து போர் அடிக்காமல் நம்ம உட்காந்துடலாம். எப்படின்னா அவர் எடுக்கிற ஸ்டைலில் அவர் பண்ணுற காமெடியே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹோல் 1 hour சாலிடாக நம்ம உட்காந்துடலாம். ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்துருந்தேன். அடுத்து வந்து ஆன் அண்ட் ஆஃப் அந்த எவ்ரி வீக் அந்த நம்ம கம்யூனிட்டி சாட்டர்டே மார்னிங் அட்டன் பண்ணுவேன். ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். நான் வந்து அந்த கிளாஸ்லாம் எடுத்ததில்ல. ஜஸ்ட் ஐ வாஸ் ஸ்டார்டட் வித் ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட் சுதர்சன் கிளாஸ் AWS எடுத்தேன். வந்து கண்டினியூஸாக நான் பண்ணல. இப்போ ரொம்ப I wanted to continue every week to learn a lot of stuff from you guys. I really the way the reason I just wanted to join the college, I just wanted to appreciate and the dedication for all of you, and especially particularly Arumugam. I used to call him, I used to message him. He never missed to respond me back. That is the only thing I just wanted to appreciate and bring it to the team. He's very, very dedicated, very humble, and thank you so much for your all your work, Arumugam. Thanks, Ayushi. Thanks a lot. ஆமா நம்ம நிறைய பேசியிருக்கோம். So that really helped me understanding எப்படி இங்க how companies works here. எனக்கு நிறைய உங்கள்கிட்ட பேசினது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. So thanks a lot for this. Thanks sir. Thanks everyone. Thanks Arumugam. Keep up your good work. கண்டிப்பா. Thank you. Next we have Saraswati ji. You want to? Hi. Yes, Ji. Hi. Good evening. Good morning. And happy anniversary, Tamil Boomi Group. பர்சனலாக நான் வந்து சுதர்ஷன் சாருக்கும் தினேஷ்க்கும் வந்து தேங்க் பண்ணணும். நான் அவங்க 2 பேர்த்தோட கிளாஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன். சுதர்ஷன் சார் வந்து he took us back to the school days. இவர் சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து இன்ட்ராக்டிவாக செஷன் வச்சுக்க முடியறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் வந்து குவிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாலும் ஸ்பின் த வீல் நல்லா வச்சு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிதான் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாரு. ஸோ ஹி மேட் த செஷன் வெரி இன்ட்ராக்டிவ். ஆல்தோ அவரோட செஷன்ல நான் அதிகமாக பேசினது கிடையாது, பட் இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். நான் வந்து 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஆனால் எந்த மாடர்ன் டெக்னாலஜி நான் ஒர்க் பண்ணதில்லை. நான் ஒர்க் பண்ணது எல்லாமே லெகசி சிஸ்டம்ல. ஸோ ஒரு ஐடியில வந்துட்டு ஏன் இங்கே க்ரீன் கலராக இருக்கு, அங்கே எதுக்கு ஹைஃபன் கொடுத்துருக்கு, என்ன அது இண்டிகேட் பண்ணுது, அது மாதிரி ரொம்ப ஸ்டூப்பிடான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப பொறுமையாக அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ பர்சன் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஸோ தினேஷோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இஃப் சம்படி இஸ் பிளானிங் டு ஒர்க் ஆன் தட் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இட் டசன்ட் ஜஸ்ட் டாக் அபவுட் எப்படி உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும், எப்படி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கணுங்கிறத பற்றி மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலி எப்படி நீங்கள் வந்து உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணலாம், உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறையா சொல்லி கொடுத்தாரு. அண்ட் சுந்தர்ராம் சாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு இதில் எல்லாரும் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறதுல வந்து அந்த கம்யூனிட்டி குரூப்பாக பில்ட் பண்ணணும்னா அவங்க கிட்ட இருந்தும் இன்புட்ஸ் வாங்கணும், அவங்களையும் பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு நிறைய வெரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஸ்பெஷலி த விமென்ஸ் குரூப்
வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாட் இன் மெனி பிளேசஸ் we have enough space for women to come up and talk. So thank you, Tamil Bhumi. Keep up the good work. தேங்க்ஸ் சரஸ்வதி. ஆக்சுவலி ரைட் நவ் சுந்தர் தான் வந்து டாப் ஒர்க் கொடுத்தாரு, லைக் நீங்க சரஸ்வதிட்ட கேளுங்க அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட் சரஸ்வதி. ஸோ தேங்க்ஸ் சரஸ்வதி ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் டுடே யூ ஆர் த ஒன்லி ஃபீமேல் இன் த குரூப். ஸோ தேங்க்ஸ். வி ஹேவ் டு தமிழ் மூவி ஹேஸ் டு இம்ப்ரூவ் அ லாட் இந்த இதில், பட் வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தட். ஸ்டில் தேங்க்ஸ் அலாட் ஜி. Thank you. Anybody else who wants to talk? Okay, so next, what is next? If anybody wants to talk, please feel free to stop me anytime. And next, நம்ம என்ன பண்ண போறோம்? What is our next step? தமிழ் மூவி கம்யூனிட்டி, ஓகே, நம்ம வீக்லி மீட்டப் 1 year கன்ஸ்டன்டா பண்ணிட்டோம். It is a big thing for us because கன்ஸ்டன்டா we are did community people are responding அப்படின்றது நமக்கு தெரியுது. And வாட்ஸ்அப் குரூப் நமக்கு இருக்குது. Right now we have around 700 people இருக்காங்க. So still we are growing. So next year we will be growing with the more people and more people join பண்றதுக்கு நிறைய பேருக்கு we wanted to help them and we wanted to do this in multiple languages weekly. We want to do something Englishலயும் பண்ணணும்னு நினைக்கிறோம் because that way நம்ம ஏன்னா இந்த செஷன்ல இருக்க நம்ம தமிழ் தெரியும் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், நம்ம கரண்ட்லி நம்ம எதை பார்க்குற எல்லாத்துக்குமே. So we wanted to have a multi language வச்சுக்கலாம். இங்கிலீஷையும் நம்ம we will include so that இன்னும் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம கம்யூனிட்டி ஆல்வேஸ் தேனும் தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும், ஸோ தே ஷுட் பி ஃபைன். ஆனால் எல்லா வீக்லையுமே மாறாது. வி வில் ஹாவ் சில செஷன்ஸ் வி வில் ஹாவ் இட் இன் இங்கிலீஷ் பிகாஸ் தட் மேக் சென்ஸ். அண்ட் நான் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கும்போது நான் மும்பையில இருந்திருக்கேன். அண்ட் அங்கே நிறைய எனக்கு அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு பிங் பண்ணுவாங்க தமிழ்லையான்ட்டு ஒவ்வொரு செஷன்லையும் அவங்க லைக் மறக்காம கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஆல்சோ அவங்களும் பேசணும்னு நினைக்கிறாங்க. லைக் சில பேர் நானும் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் புரியட்டுமே, அவங்களும் தே வாண்ட் டு பார்ட்டிசிபேட், வாண்ட் டு ஸ்டாப் இட். இந்த மாதிரி வில் ஹாவ் சம் செஷன்ஸ் இன் இங்கிலீஷ், சம் செஷன் இன் தமிழ் கோயிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் இயர்ல வில் ஹாவ் பிளான் ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் வில் ட்ரை டு ஸ்ட்ரீம் இன் திஸ் இன் யூடியூப்லேயும் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நடந்த செஷன்லாம் நீங்க பார்க்கலன்னா யூ கேன் வி ஆல்ரெடி அப்லோடட் எக்ஸல். நம்ம வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா வி ஹாவ் டேப் ஃபார் தமிழ் மீட்டப்னே ஒரு டேப் இருக்கு. அண்ட் நீங்க இந்த இதுல போனீங்கன்னா ஒரு எக்ஸல் நம்ம போட்டிருக்கோம். எல்லா எபிசோடோட எக்ஸலும் நம்ம இதில் போட்டிருக்கோம். யூ கேன் ஆல்வேஸ் சி இந்த எக்ஸல்ல நீங்க கிளிக் பண்ணி யூ கேன் பார்த்துக்கலாம். போன வாரம் கூட நம்ம அப்டேட் பண்ணுறோம். வில் கீப் அப்டேட்டிங் திஸ் எக்ஸல். ஸோ இதில் நீங்க எதை வேணா பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வி வாண்டட் டு கிரியேட் அ செப்பரேட் பிளேலிஸ்ட். ஓகே, இதெல்லாம் இப்போ நிறைய இருக்கு. வி ஆல்ரெடி டிட் ஆல்மோஸ்ட் 54 செஷன்ஸ் பண்ணியிருக்கோம். We wanted to do specific, okay, இப்போ ஸ்டார்ட் ஃப்ரெஷர்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி we want to create a playlist. அதுவும் that's also in plan. அதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எந்த டாபிக்னாலும் there is somebody came and speak. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் இனிஷியல் செந்தில்ஜிலேருந்து கார்த்திக், I want to mention கார்த்திக் ஆல்சோ. ஸோ இனிஷியலி நம்ம வந்து when we started the weekly meetup, லைக் செகண்ட் செஷன் யாரும் தெரியலன்னா இமீடியட்டாக கார்த்திக் கேம் ஃபார்வர்ட். அண்ட் அவர் பைத்தான் பற்றி ஒரு சூப்பரான செஷன் கொடுத்தாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ இஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட். He transformed into IT and he got a job in Google and he's really working in a high paying job and he's doing really good. And still he's not leaving the training and he's the one who referred Sudarshan. So always I'm thankful for Karthik because without refer பண்ணனா I don't even know Sudarshan, நம்ம community people you would not have opportunity to learn from such expert. So he's the one behind everything. So அது ஒன்று இருக்கு. And டிஃபரெண்ட் பார்த்து ஹரிகிருஷ்ணன்ஜி. அப்புறம் ஐ திங்க் 4th செஷனே சுதர்சன் எடுத்திருக்காரு, ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது. அதுக்கப்புறம் நான் ஒரு செஷன் எடுத்திருக்கேன். தென் எஸ் ஸ்ரீதேவிஜி. ஸோ ரீசெண்டாக நம்ம இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர். ஸோ ஹீஸ் ஃபார்மல் ஹெச்ஆர். ரைட் நான் அவங்க ஹெச்ஆர்னு சொல்கிறது டோன்ட் லைக் இட். ஸோ ஹீஸ் லைக் ரெஸ்யூம் கண்டென்ட் பில்டிங், அதாவது உங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எல்லாமே ஹீஸ் கேவ் அ வண்டர்ஃபுல் செஷன். அதுவும் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அண்ட் துர்கா சங்கரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசினாங்க. அசோக். ஸோ ஒவ்வொருத்தரை பற்றியும் I have a lot of things to talk. I cannot stop. So it might be boring, but yeah, I just wanted to mention all these things because இந்த கம்யூனிட்டி மெம்பர் எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ யாருமே நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி ரீச் அவுட் டு எனிபடி. தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். இப்போ தினேஷ் ஒரு இந்த கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சரஸ்வதி சொல்லியிருந்தீங்க. ஸோ டெஃபினெட்லி அவரோட லிங்க் நான் போடுறேன். அதில் டேரக்டாக ஜாயின் பண்ணி இஸ் ரன்னிங் அ கம்யூனிட்டி. ஸோ இந்த இதில் இருக்கிற எல்லாருமே தே ரன் their own community as well. So it's a collaboration. So you can directly go to the community. Again, you can join and you can learn it. So Ashok, he was working with helping Tamil Movie a long time. Snowflake expert. And Raghu is in US.
வெறும் ஒரு ரெஸ்யூம் பற்றி ஹவு டு கிளைம் அ கார்பரேட் லேயர்ன்ற ஒரு எடுத்திருந்தாரு. தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் செஷன். ஸோ இந்த மாதிரி மெனி பீப்புள் அண்ட் விஷ் இஸ் மை ஃப்ரெண்ட் இங்கே லோக்கல் லைக் யூஎஸ்ல வீட்டு பக்கத்தில் இருக்காரு. இஸ் பேட்டன் ஹோல்டர். ஸோ பேட்டன் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு செஷன் கொடுத்துருந்தாரு. அண்ட் இது ஜஸ்ட் இன்டர்னல் செஷன். அண்ட் எஸ் இந்த மாதிரி லாட் ஆஃப் செஷன்ஸ் ஃபார் கிவன் அண்ட் திவ்யாஜி. ஸோ அவங்க ஹீஸ் கிவன் ஒன் வண்டர்ஃபுல் டாக். அதாவது யூகேல இருக்காங்க. ஹீஸ் என்டர்பிரனர். சி அண்ட் ஹஸ்பண்ட் கமலேஷ். ஸோ 2 பேருமே யூகேல இருக்காங்க. தே நீட் அ வண்டர்ஃபுல் டாக். எப்படி பிகாஸ் எந்த மாதிரி பீப்புள் யூ வாண்ட் இட் யூ ஹேவ் இட் இன் நம்ம கம்யூனிட்டி. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு தம். யூ வில் ஹேவ் அ கைடன்ஸ். ஸோ எஸ், ஸோ தட் இஸ் த மெயின் திங். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ கம்யூனிட்டி யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட் ஃபார் யுவர் ஓன் growth அண்ட் கம்யூனிட்டி இஃப் யூ யூஸ் இட் ஃபார் ஓன் growth ஆட்டோமேட்டிக்கலி கம்யூனிட்டி வில் பி அதுவும் வளர்ந்துக்கும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு வீக்லி மீட்டப்ல நான் என்ன பேசிக்க பார்த்தேன்னா ஒரு இதில் ஒரு ஜாப் போஸ்ட் வந்தது, அதை நான் போட்டேன், அதில் இமீடியட்டாக எனக்கு கிடைச்சிச்சு, ஒரு 60% எனக்கு ஹைக் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். So in the way, there is no need to mention anything, nothing. Just you go ahead and use this community for your own growth, for your own progress, for your own inspiration, for your contact, whatever it is. There is no stopping. It is not controlled by Tamil Bhoomi. It is just moderated by Tamil Bhoomi. We don't want to spam varradhu adalla. We just want to spam padama rules or basic rules are irukku. Persa rules kuda kediyadhu. Basic rules நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா you can always help others, you get help. ஸோ அதுதான் நான் மெயினாக நாங்கள் கொண்டு வர நினைக்கிற ஒரு விஷயம். அந்த கம்யூனிட்டி தான் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் வாட் வி ஆர் இன்டெண்டட் டு கோ. அந்த போயிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் வி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ வித் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அண்ட் சாட்டர்டே இது கண்டினியூ டு டூ இட். அண்ட் எஸ் எனி சஜஷன்ஸ் எனிபடி வாண்ட்ஸ் டு கிவ் இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ எனி ஐடியா இருந்துச்சிங்கன்னா யூ கேன் கிவ். வி ஹேவ் லாஸ்ட் 7 minutes. ஸோ யா எனிபடி வாண்ட்ஸ் டு கிவ் எனி ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ இப்படி பண்ண நல்லா இருக்கும். எனிபடி வாண்ட்ஸ் டு கிவ் ஃபீல் ஃப்ரீ டு கிவ். இந்த வி கேன் டேக் திஸ் டைம் லாஸ்ட் 7 minutes. Next year. ஜி ராஜேஷ் ஹியர். ஸோ நான் சொல்ல வர ஒரு சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி பேசுனீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் எஸ், ஆஸ் வி ஹவ் அகெயின் ப்ராக்ரஸ்ட் கம்ப்ளீட்லி இன் தமிழ், தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் willing to join our training in different language. So Englishல communication இருந்ததுன்னா இன்னும் ஒரு 3 to 5 people நல்ல growth இருக்கும். நமக்கும் ஒரு நல்ல கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். அவங்க மூலிமா நமக்கு லைக் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய சான்ஸ் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் growth ஆகிறதுக்கு. ஸோ அதை நம்ம மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ, லைக் நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுறீங்கன்றது பாருங்கள். பட் ஐ வுட் லைக் டு சே தட் சஜஷன். நம்ம இன்னும் பியாண்ட் தமிழ் வி நீட் டு எக்ஸ்ப்ளோர் கப்பல் ஆஃப் திங்ஸ். அதுவும் ஒரு சஜஷன். I think Sudarshan has one thing to say. Yeah, please, sir. Yeah, I'm echoing Rajesh only. So, ஏன்னா இப்போ என்கிட்ட நிறைய பேர் படிக்க வரும்போது எப்படி வராங்க அப்படின்னா நான் சில இன்ஸ்டியூட்ஸில் நான் படிக்கிறேன் ஜி, ஆனால் அங்கே குவாலிட்டி சரியில்லை. ஈவன் தோ தே ஆர் சார்ஜிங் லோ ஆர் தே ஆர் சார்ஜிங் ஹை, பட் ஆனால் குவாலிட்டியே இல்லை. நாங்கள் படித்தா இன்டர்வியூவில் போய் உட்கார கூட முடிய மாட்டேங்குது. ஆனால் உங்ககிட்ட பேசும்போதும் சரி படிக்கும் போதும் சரி நல்லா கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா லைக் வி நீட் டு டேக் இட் டு such peoples like this. ஏன்னா நிறைய பேர் லைக் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் சும்மா நீ வா எடுன்றது இட் டெஃபினெட்லி டோன்ட் ஒர்க் ஃபார் எனி டீச்சர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ வி ஷுட் கனெக்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க மென்டாலிட்டி, அவங்க எதுக்கு வராங்க, தே ஆர் நாட் கம்மிங் டு ஹியர் வாட் வி ஆர் சேயிங், தே ஆர் ஜஸ்ட் கம்மிங் ஃபார் டு கெட் அ ஜாப். ஸோ அதை நம்ம கொடுக்குறோம், அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஹெல்ப் மெனி பீப்புள்ஸ். ஐ திங்க் ஆறுமுகம்ஜி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் த ஃபீட்பேக் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட். அதே மாதிரி ராஜேஷ் கண்ணா அவர் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ்லேயும் நம்ம ஒன்று போட்டோன்னா அவர் கமெண்ட் வில் எக்ஸ்பேண்ட் லாட். ஸோ இது ரெண்டும் தான் என்னோட சஜஷனாக இருக்கும். அண்ட் ஃபைனலி சுந்தர்ஜி, ஐ ரியலி வாண்ட் டு மென்ஷன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் என்டையர் சப்போர்ட். ஸோ எப்படி ஆறுமுகம்ஜியோ அதே மாதிரி சுந்தர்ஜி எனக்கு சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருப்பேன். ஏன்னா நான் டெவாப்ஸில் இருக்கிறதுனால டூல்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லியும். சும்மா தெரிஞ்சதை வச்சுக்கிட்டே நம்ம ஓட்ட முடியாது. புது டெக்னாலஜி வர படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். ஸோ சம்டைம்ஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா சுந்தர்ஜிட்ட சொல்லுவேன், ஜி இப்போ என்னன்னு கேளுங்க ஜி, பாவம் என்ன ரீசனாக இருக்குன்னு பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் போய் ஃபீட்பேக் வாங்கிட்டு வருவார், இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வரல அப்படின்னு. ஸோ ஏன்னா ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு கேர் எடுப்பேன் நான். ஸோ எனக்கு அதில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் சுந்தர்ஜி ஃபார் யுவர் கம்ப்ளீட் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிங் மீ இன் திஸ். ஸோ தட்ஸ் இட் ஆரம்பிக்கம்ஜி.
கண்டிப்பா. அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு மென்ஷன் லைக் சுதர்சன் வந்துட்டு எல்லாருமே நம்ம அதில் கம்யூனிட்டி வச்சிருக்காங்க. சுதர்சன் இஸ் ஹேவிங் கம்யூனிட்டி கால் விடெக். ஸோ இட்ஸ் ரியலி கேட்சி நேம். விடெக் ஜோன் இஸ் ஹேவிங் எ கம்யூனிட்டி. அண்ட் அவர்கிட்ட நம்ம தமிழ் மொழியில் படிக்கிற யாருக்குமே ஹி நெவர் மென்ஷன் இட். லைக் யாருக்குமே தெரியுமான்னு தெரியல. பிகாஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் ஹிம் டு மென்ஷன். ஜி சொல்லுங்க ஜி, பிகாஸ் உங்க கம்யூனிட்டியில் யூ ஆர் டூயிங் a lot of things. இப்போ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறேன். பட் ஹி நெவர் இல்லை ஜி உங்க கம்யூனிட்டி ஐ டோன்ட் வாண்ட் டு இது எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஐ டோன்ட் ஃபீல் குட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல். நம்மளோட கம்யூனிட்டி அப்படி ஐ நெவர் ஃபெல்ட் இட் பிகாஸ் அவர் தான் ஹீ இஸ் த ஒன் பில்டிங் இட். லைக் இந்த மாதிரி பில்ட் பண்ணுறதுக்கு ஐ நெவர் ஹாவ் அ சச் அ குட் ட்ரெயினர் ஆர் சச் எக்ஸ்பர்ட் ட்ரெயினர். ஸோ லைக் என்ன சொல்கிறது, டு லிட்டரலி புட் இட், நம்மளை விட ஒருத்தங்க வந்துட்டு பெட்டரா பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஐ வாண்ட் தெம் டு டூ இட். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் பிகாஸ் நான் என்ன பண்றேனோ அதான் நான் ஒழுங்கா பண்ண முடியும் இல்லையா. ஹீ இஸ் ஒன் டூயிங் இட் பெட்டர். ஸோ அவர் தான் பண்ண முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க். அண்ட் அவர் இஸ் கம்யூனிட்டி வச்சிருக்கேன், அந்த லிங்க் நான் போஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ. லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அதுலயும். ஸோ இட்ஸ் கால் விடெக். ஸோ தட்ஸ் தேங்க்ஸ். ஒன் மெயின் ரீசன் வந்துட்டு சில டாபிக்ஸ் வந்து டைம் ரொம்ப எடுக்கும்னு சொல்லிட்டு நான் அதில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக அதை வச்ச கம்யூனிட்டி. பட் எனிவே சின்ஸ் ஐ மீட் டு தமிழ் பூமி, ஸோ ஐ வில் சப்போர்ட் மோர் டு தமிழ் பூமி. சார் கண்டிப்பா இட்ஸ் ஆல் மியூச்சுவல் growth தான். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. தமிழ் பூமி இந்த இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வித்தவுட் தமிழ் பூமி நம்ம கோஆர்டினேட் பண்றதுனால தான் வி ஹேவ் சச் அ குட் growth. தேங்க்ஸ் a lot ஜி. Thank you. So yes guys, and we almost came to the end of this and yes, in the 1 hour see நாங்கள் ஜஸ்ட் இன்னைக்கு உட்காந்து நாங்களே எங்களை பற்றி ஒரு நல்ல நாங்கள் உன்னை பற்றி பேசுகிறோம், நீங்கள் என்னை பற்றி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டில் we have 19 people are staying and viewers are listening. So thanks a lot for your participation, audience participation. உங்களோட participation இல்லைன்னா there is no community, there is nothing. ஸோ எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களோட கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் எது போட்டாலும் there is people are there, you are there to support, you are there to encourage us. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க. ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். அண்ட் நீங்க ரெஃபர் பண்றீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் AWS பேஸ்ல நம்ம we are running monthly ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா we are spending zero marketing, லைக் பெய்டு மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஃப்ளூயன்சர் எதுவுமே கிடையாது. we don't do any such things because but without that 20 people 10 people each batch வந்து AWS batch ஜாயின் பண்றீங்கன்னா there is audience உங்களோட இது and trainer. So that is the trust, the level of trust you have in Tamil Boomi, the level of trust you have. நீங்க ரெஃபர் பண்றீங்க. ரெஃபரல் போனஸ்னு எதுவுமே நான் கொடுக்கல. லைக் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க கொடுங்க ப்ரோ, நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஐ வாண்ட் டு டூ இட், பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. பட் ஒருத்தர் நல்லா இருக்கணும், யூ ஆர் ஜஸ்ட் ரெஃபரிங் இட். ஸோ தட்ஸ் ரியலி குட். அண்ட் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம்னு பார்க்குறேன் கடைசியா. ஸோ நான் சென்னை போயிருந்தேன். ஐ வாஸ் இன் சென்னை. சில இன்ஸ்டியூட்ல ஒருத்தன் கூட சும்மா கொலாபரேட் பண்ணலாமான்னு போய் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க? AWS DevOps மட்டும் தான். அப்பதான் அது ஒன்று தான் நம்ம பெருசாக எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் மெஷின் லேர்னிங் எடுத்துட்டு இருக்கோம், டேட்டா இன்ஜினியரிங் எடுத்துட்டு இருக்கோம், கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங், Azure, AWS எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க கேட்டாங்க நீங்க என்ன எடுக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் AWS DevOps நாங்களும் எடுக்கிறோம், நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க எடுக்கிறோங்க. எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? நாங்கள் வந்து we are charging 25, அப்போ 30,000 சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 30,000 சார்ஜ் பண்றோம் அப்படின்னா ஓகே எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு கேட்டார். 20 பேர் வராங்க. வீக்லி பேட்ச், மந்த்லி பேட்ச்க்கு ஒரு 20 பேர் வருவாங்க ஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்படி நீங்க கொண்டு வரீங்க? நீங்க ஜாப் சப்போர்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்லைங்க நாங்கள் ஜாப் சப்போர்ட் ஜாப் தரமாட்டோம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இதுவே போடுவோம், யாருக்குமே நாங்கள் ஜாப் கேரண்டியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் எதாவது பண்றீங்களா? போஸ்ட் கிளாஸ்ல அவங்க பிகம் கம்யூனிட்டி மெம்பர், லைஃப் லாங்கா அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம கூட கான்டாக்ட்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க ஒரு வருஷம் உங்களுக்கு அது தரோம் இது தரோம்னு போடுறோம், உட்காந்து இங்க கிளாஸ் ரூம் போடுறோம், எனக்கு வந்து ஒரு 10 பேர் கூட வரமாட்டாங்க. சென்னையில மெயின் இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, ஓகே ஸோ தெர் இஸ் அ ட்ரஸ்ட் பில்ட். அதுதான். ஏன்னா அதுவும் நம்ம தமிழ்ல எடுக்கிறோம், தெர் இஸ் நோ இங்கிலீஷ் எடுக்கல நம்ம. தெர் இஸ் லிட்ரலி இது வரைக்கும் நம்ம தமிழ்ல எடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி கிளாஸஸ் தமிழ்ல 1-2 பேர் இங்கிலீஷ் எடுத்து 1-2 பேட்ச் எடுத்துருக்கோம். பட் லிட்ரலி தமிழ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர். ஏன்னா தமிழ்ல மட்டும் உங்களுக்கு இப்படி வருது, எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. அப்புறம் தட்ஸ் வாட் அங்கதான் எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் த பவர் ஆஃப் த கம்யூனிட்டி அண்ட் நம்ம கம்யூனிட்டியோட லிட்ரலி த பவர். ஸோ தட் இஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. அண்ட் எஸ் அதை நம்ம we want to expand it to English also. We don't want to lose only okay நான் இதுல இருந்துக்கு போறேன் அப்படின்னா there is no talk about it. So next batch we are planning something in English. So அதை பற்றி அப்டேட்ஸ் வரும். So with that I will close the call. Anybody wants to share any last things, please feel free to share and we'll close the call. So any last words anybody want to share? Any audience?
ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் யர் டைம். நம்ம நெக்ஸ்ட் வீக் அகைன் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ் பைதான் ஒரு மீட்டப் இருக்கு. ஸோ யூ ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின் த மீட்டப். ஸோ தேங்க்ஸ் அலாட். Tomorrow morning we have Azure Demo. session. Evening Correct. வந்து Azure DevOps, morning networking session இருக்குது. கரெக்ட். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், லைக் இந்த போஸ்டர்லாம் யாருப்பா டிசைன் பண்ணுறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்டர் டிசைன் பண்ணுறது சுந்தர் தான். அவர் தான் இஸ் ஒன்லி போஸ்டர் டிசைனர். லைக் சுதர்சன் அண்ணா சாரி லக்ஷ்மண் அண்ணா இருக்காங்க. ஸோ இஸ் ஆல்சோ ஹெல்பிங் ஹிம். அண்ட் அவங்க 2 பேர் தான் நம்ம தமிழ் மூவி டீமில் கரண்ட்லி வி ஹாவ் 2 people, சுந்தர் அண்ட் தென் லக்ஷ்மண் அண்ணா இஸ் ஒன் மோர் admin. ஸோ அவங்க 2 பேரும் தான் தே டெடிகேட்டட்லி ஒர்க் அண்ட் தே புட் தர் எஃபர்ட்ஸ். ஸோ எதுனாலும் தே ஆர் த ஒன்ஸ் ஹூஸ் ஐம் ஏபிள் டு ரன் திஸ். இங்கேருந்து ரன் பண்ண முடியுதுன்னா தே ஆர் த மெயின் பேக் போன்ஸ். த ட்ரஸ்ட் எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ இந்த நம்பியார் போட்டோலாம் வரும். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச தட்ஸ் ரியலி குட். தேங்க்யூ. So, Arumugam, is the last question before we close out. So anybody is offering Databricks on the AWS? Databricks Azure இருக்குது. Okay, okay. So, ஸ்டார்ட் ஆகுது. We are collaborating with Big Datapedia. தினேஷ் நானும் அந்த இது அனுப்புகிறேன். அந்த வீடியோ சும்மா ஜாயின் பண்ணுங்க. லைக் சண்டே டெமோ இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரம் தேர் எடுத்துக்கோங்க. Sunday meaning tomorrow, huh? Sunday means tomorrow 24th. Okay, okay, okay. Sorry 24th ஜி. Sorry my bad. 24th. நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரி, okay, thank you. Azure Databricks இதெல்லாம் இன்க்ளூடடா இருக்கு. நான் Okay, Thank you. thank you.